காந்த பொம்மை. வணக்கம் குழந்தைகளே, காந்தத்தை வைத்து நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கோம். இப்ப ஒரு வேடிக்கையான காந்தவியல் சோதனையை செய்து பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: காப்பிடப்பட்ட செப்பு கம்பி, மின்கலம் அதாவது பேட்டரி, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு சிறிய காந்தம், பிளாஸ்டிக் ஸ்ட்ரா மற்றும் பேப்பர் கிளிப்புகள். இப்ப ஒரு பிளாஸ்டிக் பாட்டில பாதியா வெட்டி அதோட அடிப்பாகத்துல செப்பு கம்பியால 150 முறை சுத்திக்கணும். பின்னர் கம்பியோட 2 முனைகளையும் 2 பேப்பர் கிளிப்புகளால இணைச்சுக்கணும். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை எடுத்துக்கலாம். அதோட ஒரு முனையில ஒரு பொம்மையையும் மறுமுனையில காந்தமும் இருக்கும்படி இந்த மாதிரி செருகிக்கங்க. இப்ப ஸ்ட்ராவில் ஒரு துளையிட்டு அதுல ஒரு சிறு ஊசியை செருகி ஸ்ட்ரா பாட்டிலுக்குள் சமநிலையா இருக்கும்படி இது போல வைத்துக்கலாம். இப்பதான் எடை இரு பக்கமும் சமமா இருக்கும். இப்ப கிளிப்போட ஒரு முனையை மின்கலத்தின் அடிப்பக்கத்துல பொருத்திக்கங்க. வலது கையால மற்றொரு முனையை மின்கலத்தின் மேல் பக்கத்துல வைத்து தொட்டு தொட்டு எடுக்கணும். இது ஸ்விட்சை திறந்து மூடுவது போல செயல்படும். இப்படி செய்யும் போது மின்காந்தவியல் உருவாகி காந்தத்தை இழுக்க ஆரம்பிக்கும். இதனால பொம்மை இடமிருந்து வலம் ஊசலாடும். இடமிருந்து வலம், வலமிருந்து இடம்னு பொம்மை ஆடுறதை பார்க்கும்போது பொம்மை நடனமாடுவது போலவே இருக்கும். எதனால இந்த பொம்மை நடனமாடுதுன்னா, கம்பி சுருள் மின்காந்தமா மாறி காந்தத்தை இழுக்கிறது தான் காரணம். இது ஒரு மின்காந்தவியலுக்கான வேடிக்கையான சோதனையாகும். இங்க பாருங்க, சில மாணவிகள் இந்த சோதனையை செய்து பார்த்து மகிழ்வதை பார்க்க முடியுதா? அறிவியல் சோதனைகள் எப்பவுமே ஆர்வம் மூட்டுவதாகத்தான் அமையும். மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஒரு கம்பி சுருள் வழியே மின்னோட்டம் பாயும் போது அதனை சுற்றி ஒரு காந்தப்புலம் தோற்றுவிக்கப்படுகிறது.